யார் இந்த அகமது யாசீன்? இவருக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு உள்ளது? வாருங்கள் இந்த வீடியோவில் இவருடைய வரலாற்றை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். ஆரம்ப வாழ்க்கை. தற்பொழுது இஸ்ரேலி நாட்டில் உள்ள அசுஹெலா நகருக்கு அருகில் உள்ள அல் ஜூரா என்னும் கிராமத்தில் அகமது யாசீன் பிறந்தார். இவர் பிறக்கும் பொழுது இப்பகுதியில் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இவரது பலஸ்தீனிய பாஸ்போர்ட்டில் ஜனவரி 1, 1929 என்று இவரது பிறந்த நாள் உள்ளது. ஆனால் 1936 ஆண்டு பிறந்ததாக தெரிவித்துள்ளார். இவரது தந்தை அப்துல்லா யாசீன், தாயார் சஹாதா அல் ஹாபில் ஆவார். அகமது யாசீன் 3 வயதான போது தந்தை இறந்துவிட தன்னுடைய 4 சகோதரர்கள் 2 சகோதரிகளுடன் சேர்ந்து காசாவுக்கு பயணப்பட்டனர். அந்த நேரம் அரேபிய இஸ்ரேலில் போர் நடந்ததனால் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் தமது யாசீன் குடும்பம் அல் சட் அகதி முகாமில் அடைக்கப்பட்டனர். அவருக்கு 12 வயது இருக்கும் பொழுது தன் நண்பர்களுடன் அப்துல்லா அல் ஹாதியுடன் மல்யுத்தம் செய்ததில் அவருடைய கழுத்து பகுதியில் அடிபட்டு நாட்கள் கட்டுப்பட்டிருந்தார். அந்த கட்டினை பிரித்து அன்றைய நாள் முதல் உடல் செயற்பாடுகள் இல்லாமல் வாழ்ந்தார். நண்பனுடன் தண்டுபாடம் பாதிக்கப்பட்டு எழுந்து நடக்கவே ஒரு பொருளையே தூக்க முடியாமல் போன அவருக்கு யாசீன் கைரோ எகிப்தில் உள்ள அல் அசார் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த படிப்பினை தொடர்ந்ததனால் அவருடைய இயலாமையின் அங்கே அவரால் தொடர்ந்து கல்வியை பெற முடியவில்லை. ஆனால் வீட்டில் இருந்தபடியே அரசியல், சமூகவியல், பொருளாதாரம், தத்துவம் மற்றும் இஸ்லாமிய மார்க்க நூல்களை கற்றார். தமது 22ஆம் வயதிலே ஹலீமா யாசீன் என்னும் உறவினரை மணந்து கொண்டார். இவருக்கு 11 பிள்ளைகள் உள்ளனர். சக்கர நாட்களிலே இருந்தே ஹமாஸ் இயக்கத்தை வடிவமைத்தவர். எழுந்து நடக்கவே கைகளை தூக்கவே இயலாது பார்வை குறைபாடு உடையவர். 12 வயதிலே சக்கர நாட்களில் உதவியுடமே வாழ்ந்தார். மார்ச் 22ஆம் தேதி 2004 அன்று விடியற்காலை தொழுகைக்காக செல்லும் வழியிலே இவரை இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம் வான்வெளி தாக்குதலை நடத்தி இத்தாக்குதலில் இவருடன் இருந்த 12 பேர் இறந்தனர். இவர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேல் மீது கண்டனம் தெரிவித்தது. இவருடைய இறுதி சடங்கில் 2.5 லட்சத்துக்கு அதிகமான பலஸ்தீனியர் கலந்து கொண்டனர். ஹமாஸ் இயக்கம் 1987ஆம் ஆண்டு ஷேக் அகமது யாசீன் மற்றும் முகம்மது தாஹா ஆகியோரால் ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது பொதுமக்கள் மீது பல தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தாலும் பல சமூக வேலை திட்டங்களை இவ்வியக்கம் முன்னெடுத்து நடத்தி செல்கின்றன. இதனால் இது மீது பலஸ்தீனியர்களுக்கு மிகுந்த செல்வாக்கு கொண்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டை பலஸ்தீனியர்களிடமிருந்து மீள பெற்றுக் கொடுத்தல், இஸ்ரேல் மேற்கு கரை காசா ஆகிய பகுதிகளை இஸ்லாம் குடியரசாக மாற்றுவதே ஹமாஸின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. ஹாலித் மாசல் இஸ்மாயில் ஹனி மஹமூத் சஹார் அமைப்பின் தலைவர் ஆவார். இதை நிறுவியவர் ஷேக் யாசீன். தொடக்கம் 1987. தலைமையகம் காசா. கொள்கை பலஸ்தீன் தேசிய சுன்னி இஸ்லாமிய அமைப்பு. பலஸ்தீன் விடுதலை இயக்க தலைவர் யாசர் அரபாத் இறந்த நாள் தொடக்கம் அங்கு நடந்த இடைத்தேர்தலில் ஹமாஸ் அமைப்பு பல வெற்றிகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஜனவரி 2006இல் 32 தொகுதிகளில் நடந்த பொது தேர்தல்களில் ஹமாஸ் 76 இடங்களை வெற்றி பெற்ற ஒரு அரசாங்கமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. மற்றுமொரு காணொளியில் இஸ்ரேலிய வரலாற்றை பற்றி நாம் சுருக்கமாக பார்ப்போம். உறவுகளே, இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்குள் எவ்வாறு வந்தது அதை பற்றி பார்ப்போம். இந்த காணொளியை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும்.